வெல்கம் டு திருஸ் விஷன். ஸோ அந்த வீடியோவில் பார்க்கும்போது சேம் திங்ஸ் அனிமேஷன் சீரிஸான சேம் திங்ஸ் டேல்ஸ் ஆஃப் 85 அப்படின்னு ஒரு சீரிஸ் தமிழில் பிள்ளை நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த சீரிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த சீரிஸோட கதை என்னன்னு பார்த்தாக்க ஒரிஜினல் வெர்ஷன் மாதிரி தான் ஆரம்பிக்கும். பட் இதில் கொஞ்சம் வித்தியாசமான விஷயத்தை டீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. இந்த சீரிஸ்ல மொத்தம் 10 எபிசோட், ஒரு எபிசோடுமே அரை மணி நேரம் அந்த ரேஞ்சில் தான் வரும். ஒரு சீட்டிங் உட்காந்து முடிச்சு விட்டுலாம். இதுல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் உள்ள கொண்டு வராங்க. அதுல ஒரு சில கேரக்டர் வந்து சும்மா தலையை காமிச்சிட்டு போயிடறாங்க. அண்ட் மற்ற கேரக்டர்ஸும் வந்துட்டு செம்மையா பண்ணியிருந்தாங்க. இதுல முக்கியமா நிக்கி அப்படின்ற ஒரு கேரக்டர், நம்ம சந்தான ஸ்டைல சொல்லலாம் நேபாள் நிக்கி அப்படின்ற ஒரு கேரக்டர் சொல்லலாம். அவங்க வந்து செம்ம அறிவா ஜாலியா ஒரு மாதிரி வைப்பா நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க சொல்லலாம். எனக்கு என்னதான் இந்த கேரக்டர் நம்மளுக்கு ஃபேவரட்டா இருந்தாலுமே நம்ம கெத்தான் டெரிக் அளவு நம்ம ஃபேவரட் ஆல. ஏன்னா அந்த பையன் புதுசா வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஃபேவரட் ஆயிட்டான். பட் அந்த அளவுக்கு இது ஃபேவரட் ஆல அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். பட் இது ஒரு ஃபேவரட்டான கேரக்டர் தான். சேஞ்ச் திங்ஸ் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு வருத்தமோட ஐயோ சீரிஸ் குடிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தம்பி அவ்வளவு சீனா இல்லப்பா இந்த பக்கம் வந்துருங்க அப்படின்னு அனிமேஷன் பக்கம் இறக்கிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு மாதிரி ஜாலியா நல்லாவே கொண்டு போயிருந்தாங்கன்னு கண்டிப்பா சொல்லலாம். இது வந்து கிட்ஸுக்கான ஒரு சீரிஸ் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். குழந்தைங்கலாம் பார்த்தாலும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா முழுக்க சீரிஸ்ல வந்து இந்த குட்டி சேங்க சுத்தி தான் கொண்டு போயிருப்பாங்க. அதனாலேயே செம்ம ஜாலியா காமெடியா ஒரு சில கியூட்டான சண்டை அப்புறம் மறுபடியும் ஒன்னு சேர்றது அப்படின்ற மாதிரி ஜாலியா சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் சேம் டைம் இதுக்கு ஈக்குவலா ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்துட்டு செம்ம வெயிட்டா சூப்பரா வச்சிருப்பாங்க. அதுலயும் கடைசி 3 எபிசோட் வந்து செம்ம விறுவிறுன்னு சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. சீசன் 2 வரும்போது அதுவும் கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ அது என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் முக்கியமா ஸ்டீவன் டஸ்டின் அவங்க 2 பேரோட கேரக்டர் வந்துட்டு இதுல செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த காம்போசிங் ஒரு சீன் இருக்கு, நல்லாவே இருந்துச்சு. பட் ரொம்ப பெருசா எதிர்பார்த்துறாதீங்க, ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவோம். ஸோ ஓவரால் இவங்க வந்துட்டு இந்த கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் சீஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் சேம் திங்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப வருத்தப்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அந்த சீஸை இறக்கிருக்காங்க. அதுக்கான வேலையை இவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா ஒரிஜினல் வெர்ஷன்ல வர மாதிரி தான் அதுல இருக்கும். பட் ஒரிஜினல் வெர்ஷன் இருக்க கேரக்டர் மட்டும் அதுல இருக்கும். மற்றபடி அதுக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கு. அண்ட் என்ன ஒரு விஷயம்னா சேம் திங்ஸோட கடைசி சீசன் வந்துட்டு எப்படின்னா ஒரு மிக்சடான ரெஸ்பான்ஸா இருந்துச்சு. அதுவும் இந்த செகண்ட் வால்யூம் வந்ததுக்கு அப்புறம் என்னடா அது டெமோக்ராட்ஸ் எதுவுமே இல்லை, என்னடா பெருசா பவர்ஃபுல்லா காமிச்சிங்க சப்போர்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு பதில் இதுல கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போது என்னடா அதுல விட்டது இதுல பிடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது ஒரு மாதிரி நல்லாச்சு அப்படின்னு கண்டிப்பா சொன்னோம். ஸோ ஓவரால் வந்து இந்த சீரிஸ் வந்து கிட்ஸை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு சீரிஸ் தான். அவங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பா. மற்றவங்களும் பார்த்தாங்கன்னா பெருசா எதிர்பார்த்த கேரக்டர்ஸ் இல்லைனாலுமே போர்டிக்காம ஜாலியாக கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு ஃபீல் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் சீரிஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் அடுத்தடுத்து ஏகப்பட்ட வீடியோஸ் வரப்போது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.